ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து இந்த கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3வது நாளாக இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு பணிகள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை முதலில் நான் பதிவு வைக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் இந்த ஈரோட்டுக்கும் பள்ளிவளத்துக்கு போறதுக்கு ஒரே பாலம் தான் இருந்தது. அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அது விசேஷ காலங்களில் இங்கிருந்து பள்ளிவளையம் போக முடியாது, பள்ளிவளையத்திலிருந்து ஈரோட்டுக்கு வர முடியாது. ஆகவே தடையில்லாம போக்குவரத்து நெரிசல் இல்லாம உருவாக்குவதற்காக கூடுதலா ஒரு பாலம் வேணும்னு கேட்டாங்க. அதையும் அம்மாவுடைய அரசு கட்டி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல நம்முடைய ஈரோடு நகர மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கல, குடி தண்ணீர் கிடைக்கல. காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்திருந்து கொடுத்தாலும் குடிப்பதற்கு லாய்க்கற்ற நீராக, மாசுபட்ட நீராக இருந்த காரணத்தினாலே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் காவிரியிலிருந்து வேறு இடத்திலிருந்து எடுத்து வந்து வழங்க வேண்டும் என்று அறிவிச்சவர் தென்னரசு அவர்களும் இங்க இருந்த மாவட்ட அமைச்சர்களும் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையும் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து இந்த பகுதிக்கு வழங்கினோம். 484 கோடி குடிநீர் திட்டத்திற்கு மட்டும் 484 கோடி ஒதுக்கி நானே நேரடியாக வந்து ஈரோட்டு மாநகரத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு வேகமா துரிதமா அந்த பணி நிறைவேற்றப்பட்டு அதிமுக ஆட்சி இருக்கும் போதே நானே வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆக கொடுக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதிமுக அரசு 484 கோடி 84 கோடியில இன்னும் சில இடத்துக்கு தண்ணி போய் சேரலின்னு நான் போற இடத்துல மக்கள் என்னிடத்திலே கடிதம் மூலமாக அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 21 மாத காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக, அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே இதை இன்னும் முழுமை பெறவில்லை என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல பெரும்பள்ளம் ஓடை இருபுறமும் கான்கிரீட் சுவர் அமைக்கப்பட்டது. வெள்ள காலத்தில் அந்த நீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை எங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டமும் இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 21 மாத காலத்தில் வேகமா துரிதமா செய்யாத காரணத்தில் அந்த பணமும் அந்த திட்டமும் இன்றைக்கு முழுமை பெறவில்லை. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். எம்ஜிஆர் நகரில் சிறுவர் பூங்கா 40 லட்சத்தில் அமைக்கப்பட்டது. ராஜகோபால் தோட்டம் பகுதியில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் 70 கோடியில விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதோட ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கிடைக்கும் என்பதற்காக சகோதரர் தென்னரசு அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற காரணத்தால கோரிக்கை வச்சார். இந்த மாவட்ட அமைச்சர்களும் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை 81 கோடியில கொண்டாந்திருக்கிறோம். ஏழை மக்களுக்கு தனியார் மருத்துவமனை காட்டிலும் அரசு மருத்துவமனையில உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு நவீன மருத்துவ கருவி 61 கோடியில வாங்கி தந்திருக்கிறோம். அந்த மருத்துவமனைக்கு ஈரோடு வணிக வளாகம் காளை மாட்டு சிலை சுமார் 26 கோடியில அமைக்கப்பட்டது. சூரம்பட்டி 4 ரோடு வணிக வளாகம் சுமார் 14 கோடியில அமைக்கப்பட்டது. ஈரோடு மாநகரத்தில் அடிக்கடி மழை பெய்யுது, காற்றடிக்குது, கரண்ட் கட் ஆயிருது. அதை போக்குவதற்கு இந்த மக்களுடைய கோரிக்கை அன்றைய சட்டமன்ற தென்னரசுடைய கோரிக்கை அதை ஏற்று பூமிக்கடியில கேபிள் பதிச்சு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சி. 80 கோடியில அரசு மருத்துவமனை அருகில போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது. அதுக்கு 54 கோடியில மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஈரோடு முதன்மை பேருந்து நிலையம் 42 கோடி மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. நேதாஜி தினசரி மார்க்கெட் 30 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டது. ரூபாய் 52 கோடி ரூபாயில ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்த சிறு வியாபாரிகளுக்கு கன்னி மார்க்கெட் என்கிற அங்காடி வளாகம் அம்மாவுடைய அரசு அங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டிலிருந்து கோபி வரை 4 வழிச்சாலை 480 கோடியில பணி நிறைவேறுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே போல
ஈரோடு மாவட்டம் அதிமுக ஆட்சியில் தான் உதயமானது. கோவை மாவட்டத்தை பிரித்து ஈரோடை தலைவிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் தான். அதே போல பாபுசி பார்க் சிறுவர் விளையாட்டு பூங்கா 6 கோடியில் அமைக்கப்பட்டது. ஈரோடு பெருந்துறை 4 வழிச்சாலை, இதே ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோட்டுக்கு 4 வழிச்சாலை வேலையாயிட்டு இருக்குது. வரும்போது பார்த்தேன் பள்ளிப்பாளையத்துல பிரமாண்டமான அந்த பால தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பிரச்சாரத்தின் நேரலையில் பார்த்தோம். கல்வி வியாபாரத்தின் கதைக்களத்தை மையப்படுத்தி உருவான நடிகர் தனுஷின் வாத்தி திரைப்படம் திரையரங்களில் வெளியானது. தனுஷ் நடிப்பில் வாத்தி திரைப்படம் எப்படி இருக்கிறது தொகுப்பாக பார்க்கலாம். யார் சார் அவரு? என் வாத்தியார் பாலா சார். தெலுங்கு இயக்குனர் வெங்கி அத்லூரி இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் வெளியான வாத்தி திரைப்படத்தில் சம்யுக்தா மேனன், சமுத்திரகனி, சாய்குமார், ஆடுகளம் நரேன், சாரா உள்ளிட்ட நடிகர்கள் சிறப்பாக நடித்துள்ளனர். திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமாரின் இசை மேலும் வலு சேர்த்துள்ளது. கல்வியை வியாபாரமாக பார்க்கும் பெரும்புள்ளிகளுக்கும் கல்வியை சேவையாக பார்க்கும் ஓர் ஆசிரியருக்கும் இடையேயான மோதலே வாதி திரைப்படத்தின் கதை. தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். படிக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினாதான படிப்பு கிடைக்கும். 1998 முதல் 2000 வரையிலான ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை மையமாக வைத்து படம் நகர்கிறது. அரசு பள்ளிகளில் உள்ள நல்ல ஆசிரியர்களை பெரும் தொகைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கின்றன. இதனால் அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டு பள்ளிகளை மூடும் சூழல் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் தனியார் பள்ளி உரிமையாளர்கள் அரசு பள்ளியை தத்தெடுக்கின்றனர். மேலும் தங்களிடம் இருக்கும் தரம் குறைந்த ஆசிரியர்களை அந்த பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அப்படி சோழவரம் அரசு பள்ளிக்கு வாத்தியாராக செல்லும் தனுஷ் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மாணவர்களை 100% தேர்ச்சியடைய வைக்கிறார். அங்கு தொடர்கிறது படத்தின் விறுவிறுப்பு. அதன் பிறகு அவருக்கு வரும் சிக்கல்கள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறார் என்பதே வாத்தியின் மீதி கதை. படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பு கொடுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். வழக்கம் போல தனுஷ் தன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்து கொடுக்க குறைவான காட்சிகளில் தனுஷ் படம் என்ற உணர்வையே கொடுக்கின்றது. வாதி திரைப்படத்தில் சுவாரஸ்யமான காட்சிகள் இல்லை என்றாலும் மிக மோசமான காட்சிகளும் இல்லை என்றே சொல்லலாம். எனவே இந்த வாதி மாணவர்களை சென்டம் வாங்க வைத்து ஜஸ்ட் பாஸ் ஆகிறார் என்றே தோன்றுகிறது. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதை சம்பாதிச்சு